நண்பர்களே, திருநெல்வேலியில நடந்த தாக்குதலை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த வன்முறை தாக்குதல. எதற்காக? பேசக்கூடாது. அது எப்படி குவாரி சட்டவிரோத வேலைகள் பற்றி நீங்க பேசுவீங்க? நாங்க எவ்வளவு வேணாலும் எடுப்போம். எங்க இஷ்டத்துக்கு எடுப்போம். நாங்க தான் இங்க ராஜா, குறுநில மன்னர்கள். எங்க கட்டுப்பாட்டுல தான் இந்த அட்மினிஸ்ட்ரேஷனே இருக்கு. நாங்க என்ன வேணா செய்வோம். நாங்க ரவுடிகளை அனுப்பி ஒரு கூட்டத்திற்கு அனுப்பி உங்களை மிரட்டுவோம். உங்களை சேர தூக்கி எறிஞ்சு எப்படி நீங்க டாக்டர் சுரேஷ் மேல அந்த தாக்குதல் நடந்ததுன்னு பார்த்திருப்பீங்க. அவர் டாக்டர் சுரேஷ் கிட்டத்தட்ட 40 வருடங்களாக மனித உரிமையில வேலை செய்து கொண்டிருப்பவர். பல வழக்குகள், பர்டிகுலர்லி இல்லீகல் மைனிங், பீச் அண்ட் மைனிங்காக வழக்கு நடத்தியவர். அதுவும் அந்த திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி தான் அந்த மாவட்ட மக்கள் தான் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாகினாங்க. ஸோ இந்த பின்னணியில தான் ஒரு பக்கம் அவர் பீச் அண்ட் மைனிங்காக எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை மேற்கொண்டு இருக்கிறார். அவருடைய சட்ட ரீதியான போராட்டம்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் நாம கல்குவாரி ஊழலை தொடர்ந்து வெளிக்கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த கல்குவாரி ஊழல்னால பாதிக்கப்பட்டவர்கள், கல்குவாரி ஊழலை பற்றி நீங்க பேசக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட பிரைமரி பாயிண்டா இருந்தது. அது எப்படி நீங்க இதை பத்தி பேசுவீங்க? மக்கள் என்ன பாதிப்புக்கு உள்ளானாங்கன்னு எப்படி பேசுவீங்க? இதுதான் அவங்களோட பிரைமரி பாயிண்டா இருந்தது. அப்போ இதை பற்றி எல்லாம் நாங்கள் பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். அது மட்டும் இல்லை, மக்கள் நம்மளையே எப்படி மிரட்டுறாங்கன்னா அந்த கிராமத்து மக்களை எப்படி மிரட்டுவாங்க? அப்போ அந்த மக்களுக்கான வாய்ஸா நம்ம தொடர்ந்து இருப்பது நம்முடைய கடமை. அப்ப இந்த மாதிரியான ஒரு தாக்குதலை நாம் அனுமதிக்க முடியாது. பல இயக்கங்கள், பல பேர் நீங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறீங்க. பல இயக்கங்கள் சேர்ந்து அடுத்த வாரம் திருநெல்வேலியிலேயே ஒரு போராட்டம் ஆர்கனைஸ் பண்றதுக்கும் தயாரா இருக்கிறாங்க. அதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த இடைப்பட்ட காலத்துல வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம சென்னையில இங்க இருக்கக்கூடியவர்கள் நம்ம சென்னையில் அறப்போர் அலுவலகத்துல ஒரு மீட் பண்ணலான் இருக்கிறோம். ஒரு கண்டன கூட்டம் வர ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு நம்ம அறப்போர் அலுவலகத்துல நடக்க இருக்கு. ஸோ டாக்டர் சுரேஷ் மீது நடந்த இந்த தாக்குதலை நாம் வன்மையாக கண்டிப்போம். அறப்போர் இயக்கத்தின் மீது நடந்த இந்த தாக்குதலை நாம் வன்மையாக கண்டிப்போம். அதை கண்டித்து அரசாங்கத்திற்கு ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் அனுப்புவோம். சட்டம் ஒழுங்கு என்பது மிக மிக முக்கியமானது. திருநெல்வேலியில இன்னைக்கு ஒரு மாஃபியா ராஜ்யம் நடந்து கொண்டு இருக்கிறது. இதை நாங்கள் கண்டிக்கின்றோம் என்பதை வலிமையாக சொல்லுவோம். வாருங்கள், வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு அறப்போர் அலுவலகத்தில் சந்திப்போம்.